நாங்கள் பேசிக்கொண்டிருந்து 2 விஷயம் மட்டும் பேசணும். ஒருவேளை கடவுள் நம் முன்னே தோன்றி உனக்கு இன்னும் 15 நிமிடங்கள் தருகின்றேன், உன்னை பற்றிய குறிப்பு நீயே எழுதி கொடு, அதுதான் உனக்கு வாழ்க்கை. நாளை நீ இன்று இறப்பதனால் நாளை உன்னை பற்றிய செய்தி எப்படி பத்திரிகையில வர வேண்டும் என்று எழுதி கொடு. 15 நிமிடம் டைம் கொடுத்தா நம்ம என்ன எழுதுவோம்? நானும் என்பதும் கொஞ்சம் எழுதி பார்த்தேன். எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் முடிவு பண்ணோம், நாம் எழுதி கொடுத்து எதுவும் நாளை கண்டிப்பாக பத்திரிகையில வராது. பத்திரிகையில வருகின்றபடி நாம் எதுவும் செய்யவில்லை என்ற உண்மையை நாங்கள் அப்போது உணர்ந்து கொண்டோம். மறுபடியும் கடவுள் எங்கள் முன்னே தோன்றி, வேணாம், 5 வருடம் உங்களுக்கு நான் தருகின்றேன். இந்த 5 வருடங்களிலே நீங்கள் ஏதேனும் பத்திரிகைகளிலே உங்களை பற்றிய செய்திகள், உங்களை பற்றிய தாக்கங்கள், உங்களை பற்றிய தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்படுமே, ஆனால் அதுதான் சிறந்த வாழ்க்கை, செய்ய முடியுமா என்று கேட்டால், அப்போது வாழ்கின்ற வாழ்க்கை இருந்து பாருங்க, அதான் உண்மையான வாழ்க்கை. நாம் எந்த வாழ்க்கையை வாழ்வோம், நாளை நோக்கி நாம் செல்வோமா இல்லையா என்பது அந்த 5 ஆண்டுகள் தான் நிர்ணயிக்க முடியும். இதை பற்றி நாம் நாளை நோக்கி கனவு கண்டவர்களை பற்றி சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு பேர் நம்முடைய கனவுகள்லாம் இருக்கும், நாளை நோக்கி நாம் எல்லாம் சென்றவர் அந்த கனவுகள் சிலரை பார்ப்போமானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்டவர் கண்ட கனவுதானா இப்படி முடிந்திருக்கிறது தோன்றும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கனவுதான் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். இப்போதான் அவருடைய பேச்சை பற்றி 50 ஆண்டுகள் முடிந்ததாக ஒரு விழா கூட எடுத்து நடத்தினார்கள். ஒரு அற்புதமான ஒரு பேச்சு, ஐ ஹேவ் a dream, I have a dream என்ற ஒரு பேச்சு. I have a dream that all men are created equal. I have a dream today that we will be able to work together. The slaves, the children of slaves and the children and grandchildren of slave owners will meet in the red hills of Georgia and discuss together for a brotherhood. I have a dream today that we will be able to work together, to pray together, to struggle together, to go to jail together, to stand up for the freedom together, knowing that we will be free one day. டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் இந்த கனவு காணும் போது கருப்பர்களுக்கு அங்கே ஓட்டுரிமை கூட கிடையாது. அமெரிக்காவிலே கருப்பர்களுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. ஆனால் 2008ஆம் ஆண்டு 45 ஆண்டுகளுக்கு பின்பு அங்கே ஒரு பாரக் ஒபாமா என்று ஒரு பிரசிடென்ட் தோன்றினார். எப்படி முடிந்தது? மார்ட்டின் லூதர் கண்ட கனவுதான் இது. அவர் நாளை நோக்கி செல்வோம் என்ற எண்ணத்திலே கண்ட கனவுதான் இன்று பாரக் ஒபாமா அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக வேற முடிந்தது. விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே அவர் போய் பார்க்கின்றார். தன்னுடைய இள வயதிலே அவர் போய் பார்க்கின்றார். பார்த்து விட்டு வெளியே வரும்போது என்ன சொல்கின்றார்? இவர் ஒரு பித்தர், அறிவில்லாத ஒரு மனிதர், தெளிவில்லாத மனிதர், சிந்தனை தெளிவில்லாத ஒரு மனிதரை போய் எப்படி எல்லோரும் பெரிய குரு என்று சொல்கின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார். அவரால் ராமகிருஷ்ண அம்சரை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கடவுள் எங்கே என்று கேட்ட கேள்விக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சனாலே பதில் சொல்ல முடியவில்லை. இப்படி ஒரு 6 மாதம் அலைந்த போது விவேகானந்தர் ஒரு நாள் ஒரு கசல் பாட்டு அந்த வீட்டுக்கு செல்கின்றார். நண்பர்கள் வற்புறுத்தி அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் அவருடைய மனம் அதில் ஒப்பவில்லை. விவேகானந்தருக்கு கசல் பாட்டு கேட்பதற்காக பிடிக்கும், இல்ல அங்கு நடக்கின்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள் பிடிக்குமா? வெளியே இருந்து அவர் நினைக்கின்றார். அப்போ அந்த பாடிக்கொண்டிருக்கின்ற பெண் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். எங்கே செல்கிறாய்? நில். எங்கே செல்கிறாய்? நில். பிறப்பிலே உயர்வு தாழ்வு ஏது? பிறப்பிலே உயர்வு தாழ்வு ஏது? மண்ணிலிருந்து இரும்பு தாது எடுக்கப்படுகிறது. ஒரு இரும்பு தாது கோல் மணியாக மாறுகிறது. இன்னொரு இரும்பு தாது கசாப்பு கடையிலே கொலை செய்யும் கருவியாக பயன்படுகிறது. ஒருவேளை நீ கோல் மணியாக இருக்கலாம், நான் கசாப்பு கடையிலே இருக்கின்ற கத்தியாக மாறி இருக்கலாம். இதுல இரும்பு தாதுடைய தவறு என்ன இருக்கிறது சொல் என்று கேட்டபோது அவர் புதிய ஞானம் பிறந்தது. யாரெல்லாம் சக மனிதரை மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ, அங்கேதான் உண்மையாக ஆன்மீகம் இருக்கிறது நம்பினார். அதற்கு பின்னால் தான் உயர்ந்த மனிதராக சென்றார். 1897ஆம் ஆண்டு சிகாகோவிலே அவர் பேசிய அந்த பேச்சு
வெறும் 5 நிமிட பேச்சு தான். சகோதரர்கள் என்று ஆரம்பித்த அந்த பேச்சு வெறும் 5 நிமிட பேச்சுக்கள் தான். 5 நிமிட பேச்சுக்காக இங்கிருந்து எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றார். திரும்பி வரும்போது பெரிய மகானாக மாறி வந்தார். அவர் நாமெல்லாம் நாளை நோக்கி செல்வோம் என்று சொன்னார்.